10th CBSE Mathsல exercise 1.2ல question number 1 பார்க்குறோம். question என்னன்னா √5 irrational prove பண்ண சொல்லிருக்காங்க. நாம என்ன பண்றோம்னா √5 rational சொல்லி assume பண்ணிக்கிறோம். அப்ப rationalனா என்ன கண்டிஷன்? அது கண்டிப்பா p/q ஃபார்ம்ல இருக்கணும். qங்கிறது is not equal to 0ன்னு இருக்கணும். நம்ம இங்க p/q க்கு பதில் a/b ன்னு எழுதிக்கிட்டோம். ஓகே, ஃபிராக்ஷன்ல இருக்கணும். √5ன்றது ஃபிராக்ஷன்ல இருக்கணும். அதுக்கு காமன் ஃபேக்டர் இருக்க கூடாது. b வந்து is not equal to 0. இதுதான் கண்டிஷன். ஓகே, இப்போ நம்ம இங்கே √5 இருக்கு. இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கொயரிங் இன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமுமே ஸ்கொயர் பண்ண போறோம். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும். அப்போ √5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a/b த ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? √5ன்றது வெறும் 5ன்னு வந்துடும். ஓகே, இங்கே a ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். பண்ணா என்ன கிடைக்கும்? 5b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இதுக்கு என்ன அர்த்தம்னா 5ஓட ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு a ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ 5 டிவைட்ஸ் a ஸ்கொயர், அப்படிதானே அர்த்தம். ஸோ a ஸ்கொயரை வந்து நம்ம 5ஆல டிவைட் பண்ண முடியும். அப்போ கண்டிப்பா 5ஆல ஏவையும் நம்ம டிவைட் பண்ண முடியும். 5 டிவைட்ஸ் a. இப்போ 5ஆல ஏவை டிவைட் பண்ண முடியுதுன்னா இந்த ஏவை வந்து நம்ம 5ஓட மல்டிபிள்னு சொல்லலாம், அப்படிதானே அர்த்தம். ஸோ a இஸ் ஈக்குவல் டு 5c. சிங்கிறது ஏதோ ஒரு நம்பர், 5ஓட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு a கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 5ஓட a இஸ் ஈக்குவல் டு 5cன்னு கிடைக்குது இல்லையா? இந்த வேல்யூவை நம்ம எங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல a-க்கு பதில் a-யோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ எப்படி கிடைக்கும்னு பாருங்க. 5b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a-க்கு பதில் நம்ம என்ன எழுத போறோம்? இந்த 5c எழுத போறோம். அப்போ 5c த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இதையும் ஸ்கொயர் பண்ணணும், இதையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 5b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது 5 ஸ்கொயர் பண்ணா 25, c ஸ்கொயர் பண்ணா c ஸ்கொயர்டு. இப்போ இந்த 25 இந்த 5 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 5 இன்ட்டு c ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 5ன்னு கிடைக்கும். அப்போ b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5c ஸ்கொயர். இப்போ b ஸ்கொயர்ன்றது என்ன அர்த்தம்? 5ஓட ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு b ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ b ஸ்கொயரை வந்து நம்ம 5ஆல மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். அப்போ 5 டிவைட்ஸ் b ஸ்கொயர். அப்போ கண்டிப்பா 5ஆல b-யையும் டிவைட் பண்ணலாம். 5 டிவைட்ஸ் b. அப்போ நம்ம b-யை வந்து என்ன சொல்லலாம்? 5ஓட மல்டிபிள்னு சொல்லலாம். இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? a is equal to 5c, b is equal to 5c. இது ரெண்டுக்கு இடையில காமன் ஃபேக்டர் 5 இருக்கு. நமக்கு கண்டிஷன் என்ன? காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. இங்க காமன் ஃபேக்டர் இருக்கனால நம்மளோட அசம்ஷன் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம √5 irrational சொல்லி ப்ரூவ் பண்றோம். அவ்வளவுதான் இந்த சம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கமெண்ட் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ப்ராப்பரான டியூஷன் வேணும்னா டியூஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கலாம்.